வந்தாங்கன்னா என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. அவங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கன்னா எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் விலகி இருக்கணும். கண்டிப்பா அவங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே அங்க இருந்தவங்க சொன்னாங்க நான் கேஎம்சிஹெச்ல 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ், 2வது ஆம்புலன்ஸ்ல நானும் போனேன். என் கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. ஒரு பாப்பாக்கனா மூச்சு திணறது இங்க விழுந்து பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்களாட்டுக்கு. வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு கூட தெரியலைங்க. நான் குழந்தை, அவன் 2 வயசோ 3 வயசோ தெரியல. அவன் மூச்சே இல்ல அவனுக்கு. எங்க கேஎம்சிஹெச்ல இருந்து இதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருந்து அங்க வந்து மீடியாட்டி எல்லாம் காமிச்சு அந்த பையன் யாருன்னே தெரியல சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கன்னா இருக்கு. எதுவுமே எதிர்த்து நடந்த மாதிரி இல்ல. கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் தள்ளி இருந்திருக்கணும். அங்க இருந்து போர்ஸ் இப்படிதான் வந்திருக்கணும். பின்னாடி இருந்தா அங்க இருந்து தள்ளணும்னு நெசசிட்டியே கிடையாது. அங்க இருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கன்னா இருக்கு. நாளா உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல.